வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போவோமா? அப்போ ஒரு ட்ரெயின் போய்கிட்டுருக்கோம். அந்த ட்ரெயினுக்குள்ளே ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா கூட்டம் இல்லை, அதனால அந்த பெட்டியில் அவங்க யாரோ இவங்க யாரோ 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவர் உட்காந்துருக்கையில் அவர் கொஞ்சம் பணக்காரர். அதனால செயின், மோதிரம், பர்ஸில் பணம் இதெல்லாம் வச்சுருப்பார். அதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த அம்மா. நோட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் தூரம் ரயில் நல்லா வேகமாக போகிற நேரமாக பார்த்து அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பணம் நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணீங்கன்னு நான் அபாயச்சங்கிலியை இழுத்து ரயிலை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. மிரட்டினோடனே இவருக்கு ஊன்னும் சொல்ல மாட்டார், ஆணும் சொல்ல மாட்டார். பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சைகையிலேயே சொல்லுவார், எனக்கு காது கேட்காது, நீ எழுதி காமி அப்படின்னு சொல்லி சைகையிலேயே சொல்லுவார். சொன்னோடனே அந்த அம்மா உடனே பர்ஸை திறந்து ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து, இந்த மாதிரி உன்னோட நகை பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி ரயிலை நிப்பாட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டி அந்த லெட்டரை எழுதி அவங்க கையில் கொடுத்தோன்னா அவர் அதை படித்து படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டேவும் இவர் போய் அந்த அபாயச்சங்கிலியை இழுத்து ரயிலை நிப்பாட்டிடுவார். நிப்பாட்டினோன்னே அதிகாரிகள்லாம் என்னப்பா ரயிலை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு கேட்கல, இந்த அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த அவங்க சொன்ன விஷயம்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே, ஐயோ இந்த ஆளுக்கு இந்த காதெல்லாம் நல்லா தான் கேட்டிருக்கு, நம்மளை மாட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படும். அவங்களும் அதிகாரிகள்லாம் அந்த அம்மாவை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவரும் நல்லபடியாக பயணம் செஞ்சுருவார். சரி, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.